சமூகத்தில் சிறிய பிள்ளைகள் குர்ஆனை படிக்கின்ற இடம் குர்ஆன் மதரசா என்று சொல்லுகிறோம். அன்பாண்டவர்களே, அந்த குர்ஆன் மதரசாவுக்கு நாங்கள் கொடுக்கின்ற முக்கியத்துவம் என்ன? வரலாற்றை கொஞ்சம் ஒரு 15 வருடம் 20 வருடங்களுக்கு பின்னால் கொஞ்சம் பின்னகர்த்தி செல்லுங்கள் சகோதரர்களே. இந்த ஊரிலே மஸ்ஜித் இல்லாத காலம் 100 பேர் 150 பேர் குர்ஆனை முறையாக கற்றுக்கொள்கிற ஒரு நிலை இருந்தது. ஆனா இன்னைக்கு எல்லா வசதிகளும் கிடைத்த பிறகு எங்களுடைய பிள்ளைகளுக்கு முறையாக குர்ஆனை நாங்கள் கற்றுக் கொடுக்கிறோமா? அதற்கான ஏற்பாட்டை சரியாக செய்கிறோமா? அன்பாண்டவர்களே, எங்கட குர்ஆன் மதரசாக்கள் நடக்கிற நேரம் 1 மணித்தியாலம் 2 மணித்தியாலம், கிழமையில 4 நாள் அல்லது 5 நாள். நிலம் என்ன தெரியுமா? அந்த 2 மணித்தியாலத்திலையும் 1 ஹவர் பிச்சை வாங்கிட்டு போயிடுவாங்க. 4 நாள் 5 நாள்ல 2 நாள் லீவ் போட்டுருவாங்க. எதுக்கு? மொண்டசூரி பிள்ளைக்கு டியூஷன் கிளாஸ் போட்டு வச்சிருக்கிறாங்களாம், இல்லையா? மொண்டசூரி பிள்ளைக்கு டியூஷன். இங்கால ஸ்காலர்ஷிப் வந்தா சரி, 5ஆம் வகுப்பு குர்ஆன் ஓத நேரம் இல்லை. அட காலையில 7 மணியில இருந்து 7 மணி கூட இல்ல, வீட்டுல பார்த்தா 5:30 எழும்பி மலமலன்னு வேலை நடக்குது. புள்ளைய ஸ்கூலுக்கு அனுப்ப, புள்ளைய ரெடி ஆக்க. அப்ப 7 மணியில இருந்தே 5 மணியில இருந்தே ஸ்கூல் வேலை தான். போன புள்ள 12 மணி 1 மணி 2 மணி 3 மணிக்கு தான் வீடு வருது. இவ்வளவு நேரம் இருந்து ஒரு நாள்ல லீவு கேட்டு எடுக்கிறோமா? ஆனா குர்ஆன் மதரசாக்கு கிழமையில 2 நாள் வாரது, கிழமையில 3 நாள் வாரது கணக்கில்ல. அத கூட 1 ஹவர் உட்கார்ந்து ஓத வைக்கிற அளவுக்கு பெற்றோருக்கு என்ன இல்லை, மனசுல இடம் இல்லை. நான் கேட்கிறேன் சகோதரர்களே, குர்ஆனுக்கு கொடுத்த அளவு இவ்வளவுதானா? நபிகளாருடைய மார்க்கத்தை படிப்பதற்கு கொடுத்த அளவு இவ்வளவுதானா? உலகத்தை படிக்கிறதுக்கு எவ்வளவு கொடுக்கிறோம்? ஏன் உலகத்தில் பட்டம், பதவி, வருமானம், பென்ஷன் எல்லாம். குர்ஆனை படிச்சா என்ன கிடைக்க போகுது? ஹதீஸ படிச்சா என்ன கிடைக்க போகுது? அன்பார்ந்தவர்களே, உலகத்தில் மனிதர்களில் புனிதர்களாக வாழ்ந்து மறுமையில் சுவனப்பாக்கியம் பெறுவதற்கு குர்ஆன் ஹதீஸ் இல்லை என்றால் கஷ்டமான ஒன்றாக போய்விடும் என்பதை நானும் நீங்களும் மறந்து